எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் கோயில் போகலாம். இது வந்து தேரடி பாதைங்க. இந்த தேரடி பாதை வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பிள்ளையார் கோயிலை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப விசேஷங்க. நீங்கள் கடலில் நீராடி பின்பு நாளிக்கிணறில் நம்ம குளிச்சுட்டு இந்த பிள்ளையார் கோயில் வரணுங்க. ஸோ இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து பொதுவாக மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தலையை சுற்றி தேங்காய் சுற்றி உடைப்பாங்க. ஸோ தலையில் 3 முறை தேங்காய் சுற்றி உடைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டில் கடைகளில் விற்கிதுங்க. ஸோ அதை வாங்கி அந்த பிள்ளையார் கோயிலில் கட்டலாம். ஸோ பசு மாடுகளுக்கு இது மாதிரி நீங்கள் வாழைப்பழமோ அல்லது கீரை வகைகளோ வாங்கி கொடுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பாதை வழியாக போகிறோம் அப்படின்னா இந்த பாதை வழியாக நம்ம கோயிலில் ரீச் பண்ண முடியும். ஸோ நிறைய கடைகள் இருக்கும், பொருட்கள் நிறைய விற்பாங்க. ஸோ விருப்பமான பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அல்லது சாமியுடைய புகைப்படங்கள் எதுவானாலும் இந்த பாதையில் நம்ம வாங்க முடியும். மலர் மாலைகள் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு. திருச்செந்தூர் கோயிலுடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆலயங்களுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா ஆலயங்களும் மக்களின் வெள்ளத்தால் நிரம்பி வருகின்றன. கூட்ட நெரிசலில் எப்படியாவது சாமியை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அப்பாடா சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு நெரிசலில் முட்டி மோதி சாமியை கும்பிட்டுட்டு நாமெல்லாம் வெளியில் வரோம். இது உண்மையான வழிபாடா? இது உண்மையான வழிபாடே அல்ல. வழிபாட்டிற்கென்று நிறைய நெறிமுறைகள் இருக்குது. ஸோ கோவிலில் நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல கோபுரத்தை எப்படி நாம் வணங்கணும், கோபுரத்தை நாம் எப்படி வணங்கணும், கொடிமரத்தை நாம் எப்படி வணங்கணும், அப்புறம் பலிபீடம்னா என்ன, கலசம்னா என்ன, கோபுரங்களுடைய வகைகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. அதனுடைய முறைகள் அதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்லித்தரணும். சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜைகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், இந்த தேங்காய் உடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள், திருநீர் வைப்பதனால் ஏற்படக்கூடிய பயன்கள், இந்த கடலில் நீராடிய பிறகு நாம் முருகனை தரிசிக்கிறோம், அதற்கான காரணங்கள், இது எல்லாமே நாம் அலசி ஆராயக்கூடிய நேரம் வந்திருக்குங்க. அப்புறம் திருநீரை எப்படி நாம் பூசணும், ஸோ திருநீர் வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தேர் பவனி பார்த்துருப்பீங்க, தேர் பவனியை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூர் நாளிக்கிணறு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளிக்கிணறு செல்லக்கூடிய பாதையை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம திருச்செந்தூர் வந்த உடனே கடலில் நீராடிய பிறகு வந்து இங்கே நீராடணும். ஸோ நாளிக்கிணறில் நீராடிய பிறகு நாம் போய் இறைவனை தரிசிக்கணுங்க. அதுதான் சிறப்பு. நாளிக்கிணறில் நீராடிய பிறகு நாம் குளிக்கக்கூடாது. ஸோ இதுதான் 2வது நீராடுறது. முதல்ல கடலில் நீராடணும், 2வது நாளிக்கிணறு. நேரடியாக நம்ம போய் மாற்று உடையை அணிந்து கொண்டு, ஒரு புது உடையை அணிந்து கொண்டு தென் இறைவனை தரிசிக்க நாம் செல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வள்ளிக்குகை செல்வதற்கான பாதைங்க. இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வேண்டி இந்த தொட்டில் கட்டுவாங்க. வள்ளிக்குகை செல்லும் பாதை இது. திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அது உங்கள் பார்வைக்கு. இது வந்து செகண்ட் டைம் வரேன். சாரி, இப்படி வச்சிடலாமா? இது வந்து நான் செகண்ட் டைம் வரேன். பட் இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் சின்ன செயின் போட்டிருந்தேன். இது இப்போ வந்து 15 பவுனில் போட்டிருக்கேன். வரும்போது 3 பவுனில் போட்டிருந்தேன், இப்போ 15 பவுனில் போட்டிருக்கேன். ஸோ முருகன் நிறைய அள்ளி கொடுக்குறாரு, அதனால் திரும்ப வரேன். நான் பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியது, வர்றவங்க எல்லாமே வந்து பணம் கொடுத்து பார்க்குறத விட இந்த மாதிரி பொது தரிசனம் போனோம்னாக்க நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அதை வந்து காசு கொடுத்து அவரை வந்து பெரிய ஆளாக்குறது சின்னதாக்குறது வேணாம்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கீழராமலேருந்து வர்றோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வருஷமாக வந்து மாலை போட்டு இப்போ நடைபயணமாக வந்து இந்த முருகனை வந்து தரிசிக்க வந்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ கிட்டத்தட்ட இந்த கட்டடங்கள் இங்கே பராமரிப்புங்கிற வேலையினால பக்தர்களை வந்து ரொம்ப அலக்கழிக்கிறாங்க நிர்வாகம். ஏன்னா சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இப்போ நான் வந்து பொது தரிசனம்னு சொல்லி பல இடத்துக்கு போகிறேன். நேற்று ஒரு இடத்துல பொது தரிசனம் விட்டாங்க, இன்றைக்கி பொது தரிசனம் நான் கரெக்டாக அங்கே போயிட்டேன். நான் நடந்து வந்ததுனால காலெல்லாம் எனக்கு வலிக்குது. இப்போ திரும்ப நான் மேலே ஏறி வந்து திரும்ப அங்கேருந்து நான் வந்து எது பொது தரிசனம், எது ஸ்பெஷல் தரிசனம், எது வந்து ஊனமுற்றோருக்காக முதியோர்களுக்கான தரிசனம், எதுவுமே சரியான ஒரு அறிவிப்பு முன்னறிவிப்பு இல்லை. அது சரியான முறையில் நிர்வாகங்கள் சரி பண்ணணும். சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பான முறையில் இந்த கடைகள் ஒழுங்கிப்பு இருந்தது, இந்த ஜாமான்கள் அந்த இடத்துல கிடக்கிறது, அது மாதிரி இந்த முக்கியம் வந்து என்னென்னா பக்தர்களுக்கு இடையூறாக அதிகமான மோட்டார் வாகனம், இருசக்கர வாகனம், இந்த ஆட்டோ, இது வந்து கோயில் நுழைவாயிலுக்குள்ளேருந்து அதிகமாக வருது. பக்தர்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஹார்ன் அடிக்கிறது, அதிகமாக ஒலி எழுப்புறது, இது வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப மன சங்கடத்தை ஏற்படுத்துது. இப்போ என்னென்னா இந்த இருசக்கர வாகனங்கள் வர்றது வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அரசு அதையாவது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ஆடி பாடி வந்து சந்தோஷமாக அந்த முருகனை தரிசிக்க வரோம். இது இடைஞ்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு முட்டுற மாதிரி மோதுற மாதிரி வந்தால் இது சரியான முறையில் இல்லை. கோயிலுக்குள்ள கண்டிப்பாக நம்ம இருசக்கர வாகனங்களோ தனியார் வாகனங்களோ எதுவும் வரக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. சரிங்களா? இதே என்னுடைய கோரிக்கை. நன்றி, சந்தோஷம். சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்துக்கா வரீங்க? மதுரையிலேருந்து வரோம்ப்பா. சரிங்கக்கா. உங்களுடைய வேண்டுதல் என்னக்கா? பிள்ளைங்க படிக்கிறாங்க, உங்களுக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரோம். வேண்டுதல் வச்சுருக்கோம். அது நல்லபடியாக இதை முதல் முறையாக அவர்களுக்காக இந்த பேட்டரி வாகன வசதி செய்யப்பட்டிருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஃபேக்ட் நானும் அன்னதானம் இங்கே தான் சாப்பிட்டேன். ரொம்பவே ஒரு அருமையான அன்னதான உணவுங்க அது. மறக்காமல் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள். கோவிலினுடைய யானை தான் பார்க்குறீங்க. யானையுடைய பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கட்டாயமாக எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்தெந்த நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு ஒரு கிளிப்பிங் பார்த்துடலாம்.